Hi guys, welcome back to my channel Slam and Strike. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா த ரா ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். டேட் பார்த்தீங்கன்னா 8th June 2026 அண்ட் வென்யூ பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஃப்ரான்ஸில் நடக்குது. ஸோ இந்த ஷோவில் ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓபா ஃபெமி கொடுத்த மொரட்டு மெசேஜ் ப்ராக் லெஸ்னருக்கு, அப்புறம் கிங் ஆஃப் த ரிங் குவீன் ஆஃப் த ரிங் டோர்னமெண்ட்டோட செமிஃபைனல் ஆளுங்க வந்து டிசைட் ஆகியிருக்காங்க. ஸோ ஃபுல் ஷோவில் என்ன நடந்துச்சுன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா க்ரௌடெல்லாம் செம்ம வைப்பு. ஓ பா ஹூ ஓ பா ஹூ ஓ பா ஹூ அப்படி மாதிரி ஓபா ஃபெமிக்கு செம்மையாக சேன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓபா ஃபெமி மியூசிக் அடிக்குது, எல்லோரும் செம்மையாக வைப் பண்ணி அவரை வர வைக்கிறாங்க ரிங்குக்கு. வந்தோடனே மரண ப்ரோமோ ஒன்று கட் பண்ணுறாரு. ஸோ மைக் எடுத்துகிட்டு சொல்கிறாரு, எனக்கும் பால் ஹேமனுக்கும் நடுவில் ஒரே ஒரு ஒற்றுமை இருக்குது, அவரும் ஸ்பாய்லர்ஸ் கொடுப்பாரு, நானும் ஸ்பாய்லர்ஸ் கொடுப்பேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஸ்பாய்லர் கொடுக்குறேன். இந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டில் எவன் என் முன்னாடி வந்தாலும் சரி, அவனை பந்தை ஆடிட்டு நான் கடைசியில் ஃபைனலும் போவேன், ஃபைனலும் ஜெயிப்பேன், ஜெயிச்சு சாம்பியனும் ஆவேன் கூடிய சீக்கிரம் அப்படிங்கிற மாதிரி கெத்தாக சொல்லிட்டு, அப்புறம் இன்னொன்று இருக்குது, நான் நிறைய ட்ராஃபிஸ் ஜெயிக்கிற மாதம் இது, நிறைய ட்ராஃபிஸ் ஜெயிச்சிருக்கு, ஆனால் ஒரே ஒரு ட்ராஃபி மட்டும் இன்னும் ஜெயிக்கிறதுக்கு இருக்குது. அது வந்து ப்ராக் லெஸ்னரோட தலை. எனக்கு தெரியாமல் என் முதுகில் வந்து அடித்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டேன். ஓகே, இப்போ நானும் ஒன்று ஜெயிச்சிருக்கேன், அவனும் ஒன்று ஜெயிச்சிருக்கேன், இப்போ எங்கே இருக்கான் ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை திருப்பியும் மீட் பண்ண போகிறேன், உன்னை வீழ்த்தி உன்னை தோக்கடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ப்ராக் லெஸ்னருக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு. பார்த்தா டாமினிக் மிஸ்டீரியோ மியூசிக் அடிக்குது. டாமினிக் மிஸ்டீரியோ வெளியில் வந்துட்டு எப்போவுமே அவர் காமெடி பண்ணிட்டுருப்பார்ல, பெரிய கெட்டவன் மாதிரி, நான் தான் வந்து டபிள்யூடபிள்யூலே வந்து கெத்து, நான் வந்து 20 வருஷம் டபிள்யூடபிள்யூவில் இருக்கேன், நீ இப்போ தான் வந்திருக்க, ருக்கியாக இருக்க, எனக்கு பாரு என் மீசையை பாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிக்கிறாரு. நீ என்ன ப்ராக் லெஸ்னரை பற்றி பேசுகிற, நான் உனக்கு மேட்ச் ஆட போகிறேன் செமிஃபைனல்ஸில், அதை பற்றியே நீ நினைக்க மாட்டேங்கிற, நீ அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா நீ தோத்துருவ அப்படிங்கிற மாதிரி சும்மா கிண்டல் அடிச்சுட்டு இருக்காரு. பார்த்தா பின்னாடி வந்து ஜேடி மெக்டானா சேரை வச்சு அடிக்கிறாரு ஓபா ஃபெமியை. ஓபா ஃபெமி அப்படியே ஏதோ ஒரு தூசியை தட்டி விடுற மாதிரி இப்படி அந்த சேரை தட்டி விட்டு பொழந்து கட்டிடுறாரு. ஜேடி மெக்டனா பொழந்து கட்டிட்டு மைக் எடுத்துகிட்டு, எல்லாருக்குமே தெரியும் உன்னோட அப்பா வந்து டாமினிக் மிஸ்டீரியோ தான், ஆனால் அடுத்த வாரம் உன்னோட டேடி யாருன்னு உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மாசாக ஒரு மெசேஜை கொடுத்துட்டு எப்போவும் போல் அவர் ரூலர் மாதிரி பேசி அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் செத்ராலின்ஸ் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. செத்ராலின்ஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் வந்து ரோமன் ரெயின்ஸை கூடிய சீக்கிரம் ஃபேஸ் பண்ண போகிறேன், ஓடிசி வந்து ரெடியாக இருக்கணும், அவன் வந்து என்னை தோக்கடித்ததே கிடையாது, நான் இந்த டைட்டில் நான் வந்து தோக்கவே இல்லை, நான் இன்ஜுரி காரணமாக அவங்க வந்து டைட்டில் என்கிட்டேருந்து பிடுங்கிட்டாங்க, அது ஏன் டைட்டில் என்கிட்ட தான் இருக்கணும், ரோமன் ரெயின்ஸ் இது வரைக்கும் தனியாக ஒரு மேட்ச் கூட ஜெயித்தது கிடையாது, எப்போவுமே அவனோட அல்ல கைகள் அவன் கூட இருக்கணும், ஒன்று பிளட் லைன் மெம்பர்ஸ் எல்லாம் அவன் கூட இருந்து தான் அவன் மேட்ச் ஜெயிச்சிருக்கான், நீ என் கூட ஜெயிச்சு காமி அப்படிங்கிற மாதிரி சவால் விடுறாரு. ஸோ அப்படியே அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா குவீன் ஆஃப் த ரிங் ஃபேட்டல் 4-வே மேட்ச் நடக்குது. அலெக்சா பிளிஸ் வர்சஸ் செல்சி கிரீன் வர்சஸ் பெக்கி லிஞ்ச் வர்சஸ் லிவ் மார்கன் மேட்ச் நடக்குது. மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, நல்லா போகுது கைஸ் மேட்ச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளிஸ் அவங்க ட்விஸ்டட் பிளிஸ்ட்டை போட்டு பின் போடுவாங்க. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் வந்து அவங்க மேன் ஹேண்டில் ஸ்லாமை போட்டு பின் போட்டுருவாங்க. செல்சி கிரீன் அப்புறம் வந்து பின்னாடி வந்து அடிக்க நம்ம லிவ் மார்கன் வந்து அவங்கள மடக்கி பின் போட்டு ஜெயிச்சிட்றாங்க. ஸோ லிவ் மார்கன் ஜெயிச்சிட்றாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் ஒன்று வந்து சாட் கேபிள் வந்து மன்னிப்பு கேட்குறாரு பென்டாட்டையும் ரேமிஸ்டீரியோட்டையும். அவர் வந்து நிறைய கிண்டல் அடிச்சுட்டு இருந்தார் இந்த மேஸ்கை போட்டுட்டு. ட்ரிப்ளேல கடைசியில் வந்து அவர் தோக்கும்போது அவருக்கு வந்து இந்த மெக்சிகன் ரெஸ்லிங்கோட வழி, அதுக்கு உள்ளே இருக்கிற ட்ரெடிஷன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்குறாரு. அப்படியே இன்னொரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா செத்ராலன்ஸும் ஊசோஸும் ஒரு மாதிரி
நேருக்கு நேர் பேசுகிறாங்க. ஊசோஸ் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சு உன் கூட மேட்ச் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோ சொல்கிறாரு. அதுக்கு நீ எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி செத்ராலின்ஸ் சொல்கிறாரு. எனக்கு உங்கள் ஃபேமிலி கூட பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மட்டும்தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு செத்ராலின்ஸு. அதுக்கு ஜே ஊசோ வந்து ஜேக்கப் ஃபாட்டு இவனை அடித்து நொறுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டுக்கு ஆர்டர் போடுறாரு. ஜேக்கப் ஃபாட்டு அப்படியே அடிக்கிற மாதிரி வந்துட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாரு. அப்படியே ஜே ஊசோ கேட்குறாரு, நீ பாட்டுக்கு ஏன் கிளம்பி வந்துட்டு அவனை அடிக்க சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு, நான் வந்து ரோமன் ரெயின்ஸ் கிட்ட மட்டும்தான் அக்னாலேஜ் பண்ணேன், அவர் தான் என் ட்ரைபல் சீஃப், நீ யார் எனக்கு, நீ சொல்கிற பேச்செல்லாம் நான் எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜேக்கப் ஃபாட்டு சொல்கிறாரு. ஸோ அவர் ட்ராக்கில் அவர் பாட்டுக்கு போயிட்டுருக்காரு. அது முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா சோல் ரூகா வர்சஸ் லைரா வேல்கிரியா வந்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் உமன்ஸுக்கு மேட்ச் நடக்குது. ஸோ அந்த மேட்ச் நல்ல பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. கடைசியில் நம்ம சோல் ரூகா தான் ரீட்டைன் பண்ணிடுறாங்க. ஸோ சோல் ஸ்நாச்சரை போட்டு ஜெயிச்சு ரீட்டைன் பண்ணிடுறாங்க சோல் ரூகா. அது முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட் வெளியில் வர்றாரு. கெத்தா க்ரௌடெல்லாம் சியர் பண்ணுறாங்க. அப்படியே வந்து அவர் ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு, இந்த மாதிரி நான் தான் கிங் ஆஃப் தி ரிங் ஜெயிக்க போகிறேன், ஆனால் வந்து அந்த ஜே ஊசோ ஜிம்மி ஊசோ பிளட் லைன்லாம் ஜெயிக்க விட மாட்டாங்க, எப்பவும் போல் அவங்க பிளட் லைன் பண்ணுற மாதிரி தான் அலும்பு விட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா ஆடம் பியர்ஸும் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாருமே ரோமன் ரெயின்ஸுக்கும் பிளட் லைனுக்கும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பார்த்தா நம்ம ஜே ஊசோ வெளியில் வராரு. ஜே ஊசோ கடுப்பாயிட்டு, நானே மேட்ச் ஜெயிக்க போகிறேன், நீ ஜெயிக்கலாம் மாட்ட, நீ பாட்டுக்கு உளறிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜே ஊசோவும் எல்ஏ நைட்டும் பேக் அண்ட் ஃபோர்த்தாக மாற்றி திட்டிக்கிறாங்க. அதுக்கு வந்து இவர் எல்ஏ நைட்டு கடைசியில், நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, பிளட் லைனை கொண்டு வா, இல்லை உங்கள் அப்பாவை கொண்டு வா, இல்லை உங்கள் அம்மாவை கொண்டு வா, இல்லை உன் தம்பியை கொண்டு வா, யாரை வேணால் கொண்டு வா, ஏன் உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பரை கூட கொண்டு வா, ஆனால் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்ஏ நைட் சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் முடியுது. அது முடித்தோடனே பார்த்தீங்கன்னா ரே மிஸ்டீரியோ வர்சஸ் பென்டா மேட்ச் நடக்குது இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்புக்கு. ஸோ மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது, கெத்தாக போகுது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் நம்ம பென்டா தான் ஜெயிக்கிறாரு. ஸோ மெக்சிகன் டெஸ்ட்ராயர் போட்டு அவர் ஜெயிச்சிட்றாரு. ஜெயித்தோடனே பார்த்தீங்கன்னா பின்னாடியிலேருந்து ரூசேவும் ஈத்தன் பேஜும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரூசவ் வந்து அடி நடித்து ரே மிஸ்டீரியோட மாஸ்கை கழட்டிடுறாரு. அதனால கடுப்பான ஷாட் கேபிள் வந்து அவர் என்ட்ராகி காப்பாற்றிடுறாரு. ரெண்டு பேரையும் அடித்து போட்டு ரே மிஸ்டீரியோட மாஸ்க் எடுத்து ரே மிஸ்டீரியோட திருப்பி கொடுக்குறாரு. ஸோ இதனால் அவர் வந்து சொல்கிறாரு, நான் இன்னமே வந்து கிண்டல் அடிக்க மாட்டேன், இந்த மாதிரி மெக்சிகன் இதை வந்து நான் இன்னமே ரெஸ்பெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஷாட் கேபிள் சொல்கிறாரு. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம மெயின் இவெண்ட் நடக்குது, கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா செத்ராலின்ஸ் வர்சஸ் டாலடோங்கா வர்சஸ் ஜவான் எவன்ஸ். ஸோ மேட்ச் நடக்குது. பார்த்தீங்கன்னா மேட்ச் பேக் அண்ட் ஃபோர்த்தாக போகுது. எல்லோரும் சேர்ந்து டாலடோங்கோ அட்டாக் பண்ணுறாங்க. டாலடோங்கோ அட்டாக் பண்ணி டாலடோங்கோ வந்து படுக்க போட்டுடுறாரு செத்ராலின்ஸு. ஸோ அவரோட ஃபினிஷர் ஸ்டாம்ப்பு அனௌன்ஸ் டேபிள்லையும் வெளியிலையும் போட்டு டாலடோங்கோ படுக்க வச்சுட்டு உள்ளே வராரு. சரி ஜெயிச்சிருவாருன்னு பார்த்தா பின்னாடி ஆஸ்டின் தியரி வந்து எப்பவும் போல் விஷன் வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. பிரான் பிரேக்கர் வந்து செத்ராலின்ஸை இது பண்ணுறாரு, அடித்து ஸ்பியரை போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே பார்த்தீங்கன்னா புது வின்னர் கைஸ் ஜவான் எவன்ஸ் வந்து அவரோட ஃபினிஷர் ஓஜி கட்டரை போட்டு ஜவான் எவன்ஸ் ஜெயிச்சிடுறாரு. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா செமிஃபைனல்ஸில் வந்து ஓபாஃபெமி வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஜவான் எவன்ஸ் வர்சஸ் இன்னொரு இது வந்து ஸ்மாக் டவுனில் நடக்கும். ஸோ அது அவங்க ரெண்டு பேரும் செமிஃபைனல்ஸ் ஆடுவாங்க. குவீன் ஆஃப் தி ரிங் பார்த்தீங்கன்னா ரக்கல் ரோட்ரிகஸ், அப்புறம் லிவ் மார்கன், செலீனா வேகா, ஸோ இவங்கெல்லாம் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ இதான் கைஸ் இன்றைக்கி ராவில் நடந்துச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க. அப்படியே வந்து உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரெகுலர் ரிவ்யூஸ் ஸ்டோரிஸ் இதெல்லாம். ஸோ அன்டில் தென் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.